ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். ஸோ என்ன ஸ்நாக்ஸ் பார்க்குறீங்களா? ஸோ சூப்பராக சுட சுட கொஞ்சம் முருகலாக நம்ம ஈவினிங் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு டிஷ்ஷு தாங்க இது. ஆனியன் பக்கோடா தாங்க செய்ய போகிறோம். ஸோ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ 2 ஆனியன் எடுத்திருக்கேன் நான். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கையில் நல்லா உதுத்துக்குங்க. அதை நல்லா உதுத்துட்டிங்கன்னா ஸோ ரொம்ப இதுவாக இருக்கும், உதிரியாக வரும் நம்மளுக்கு ஆனியனு. ஸோ கடையில் விற்கிற மாதிரி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஆனியன் பக்கோடா. அது கூட நீங்கள் ஒரு டீயோ இல்லை காஃபியோ வச்சு குடிச்சு பாருங்களேன், அல்டிமேட்டாக இருக்கும் இந்த ஆனியன் பக்கோடா. நீங்கள் செஞ்சு பாருங்களேன், செஞ்சு கொடுத்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் கேரண்டிங்க. ஏன்னா நிறைய நான் செஞ்சுருக்கேன் இது. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக தாங்க இருக்கும் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆனியன் எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு, அது கூட கொஞ்சம் பஜ்ஜி மாவு இருந்தால் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கடல மாவு கூட எடுத்துக்கோங்க. ஸோ நான் பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதில். அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஸோ இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சு வச்சுட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக தெளித்து பிசைஞ்சுக்குங்க ஓரளவுக்கு திட்டமான பதத்தில். பண்ண உடனே அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சூப்பராக ஆயில் காஞ்சதும் இந்த ஆனியனை எடுத்து பொரிக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இது தாங்க ஒரு சிம்பிளாக இருக்கும், பட் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ஆனியன் பக்கோடா. ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். ஸோ ஈஸியாகவும் இருக்கும். நம்ம கடையில் வாங்கினா கொஞ்சமாக இருக்கும் அதனுடைய குவான்டிட்டி. ஸோ நம்ம வீட்டில் 4-5 மெம்பர்ஸ் இருப்பீங்க, இல்லை நிறைய பேர் கூட இருப்பீங்க. ஸோ நம்மளோட வீட்டில் ஆயில் யூஸ் பண்ணி நம்ம நல்ல ஆயில் யூஸ் பண்ணுவோம். ஸோ கடையிலனா கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும் இல்லையா, எந்த ஆயில் யூஸ் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா நம்ம வீட்லேயும் கொஞ்சம் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்லாம் இல்லையா. அதுக்காக தான் இந்த ஆனியன் பக்கோடா. அதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா எண்ணெய் வைங்க. எண்ணெய் காஞ்சதும் இதை எடுத்து கொஞ்சம் அப்படியே உதிரியாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, கிட்ஸு கூட சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் இந்த ஆனியன் பக்கோடா. ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அதோடைய ஃபீட்பேக்கை எனக்கு கொடுக்குறீங்க, சரிங்களா. ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சதும் அதுக்கடுத்து நம்ம சைடில் நான் டீ வச்சுருக்கேன். எனக்கு டீயும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோட டீ சாப்பிட்டேன்னா சூப்பராக இருக்கும். அதனால் நான் டீயோ ஒரு பக்கம் சைடில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த உதிரியாக இந்த ஆனியனை நீங்கள் போடுங்க, ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதும் பொரிச்சு எடுத்ததும் ஓரளவு கிறிஸ்பியாக வந்ததும் நீங்கள் எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இது தாங்க ஆனியன் பக்கோடா. ஸோ சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். அது உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். நான் சுட சுட போய் டீயும் வித் ஆனியன் பக்கோடாவோ சாப்பிட தயாராகிட்டேன்.